கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டம் தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. மெட்ரோ திட்டத்திற்கான நில அளவீட்டு பணிகள் முடிவடைந்த நிலையில் நிலம் கையகப்படுத்தும் பணி ஜூன் 2025க்குள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ திட்டத்தின் முதற்கட்டமாக 40 கிலோமீட்டர் தூரத்தில் சாலைகளில் சர்வே பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காக சில பகுதிகளில் பேரிகேட் அமைக்கப்பட்டு கட்டுமான பணிகளுக்கான முன்னோடி படிகள் எடுக்கப்பட உள்ளன. சிஎம்ஆர்எல் ரூபாய் 184 கோடி நிதி ஒதுக்கிய நிலையில் அரசு ஏற்கனவே நிலத்தை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகளை முடித்துள்ளது. இதில் 90% நிலம் அரசுக்கே சொந்தமான சாலை பகுதிகளாக இருப்பதால் சிக்கலின்றி செயல்படுத்த முடியும் என தகவல் தெரிவிக்கிறது. மொத்தமாக 139 கிலோமீட்டர் நிலத்திற்கு மெட்ரோ ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. அவினாசி சாலை, திருச்சி சாலை, சக்தி சாலை, சிறுவாணி சாலை மற்றும் மேட்டுப்பாளையம் சாலை வழியாக மெட்ரோ பாதைகள் வகுக்கப்படும். முதற்கட்டமாக அவினாசி சாலை முதல் கனியூர் வரை மெட்ரோ பாதை அமைக்கப்படும். இந்த கட்டத்தில் 3 மால்கள், LMCU, உயர்தெரு, ஒரு பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் ஆகியவை இணைக்கப்பட உள்ளன. முக்கியமாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதிலாக வழக்கமான மெட்ரோ திட்டமே செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னை மெட்ரோவுடன் ஒத்த வேகத்திலும் தொழில்நுட்பத்திலும் கோவையில் மெட்ரோ இயங்கும். முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனையின் அடிப்படையில் தொழில் நகரமான கோவையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வழக்கமான மெட்ரோ திட்டமே செயல்படுத்தப்படுவதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.